புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் உழவர்கரை நகராட்சிக்கு கிடைத்துள்ள விருது குறித்து நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ் ராஜ் தரும் தகவல்கள், புதுச்சேரியில் நடைபெற்ற சித்த மருத்துவ கருத்தரங்கம் மற்றும் நவீன தொழில்நுட்பத்தில் புதிய வகை மிளகு பயிர் குறித்து பெண் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி தரும் தகவல்கள் ஆகியவை இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. 2024-25 ஆண்டு தூய்மை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களுக்கு ஸ்வச் சர்வேக்ஷன் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கடந்த 17ஆம் தேதி வழங்கினார். இதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முன்னேற்ற நிலை தூய நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உழவர்கரை நகராட்சிக்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருது குறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் திரு சுரேஷ் ராஜ் கூறுகையில், தூய்மை பாரதம் நம்ம ஸ்வச் சர்வேக்ஷன் அப்படின்றது தூய்மை இந்தியா திட்டத்தில் 2014 இருந்து நடைமுறையில் இருக்கு. அதன் ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா தூய்மையான நகரங்களுக்குள்ள போட்டி ஒன்று ஆரம்பிச்சாங்க. 2016 இருந்து அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் 2018 உழவர்கரை நகராட்சி அதில் பங்கு பெற்று இருக்கிறது. நம்ம தொடர்ந்து அந்த போட்டியில் மதிப்பெண்கள் பெற்று தேசிய தரவரிசையில் இடம் பிடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் நிறைய எடுத்துட்டு இருக்கோம். புதுவையில் உள்ள நகராட்சிகளில் நம்ம தொடர்ந்து 4 வருஷமாக முதலிடத்தில் கொண்டு வந்திருக்கோம். ஆனாலும் தேசிய லெவலில் பண்ணுறதுக்கு நாங்கள் பெரும் முயற்சி எடுத்திருக்கோம். இப்போ இந்த தூய்மை நகரங்களுக்குள்ளே நடக்கிற இந்த போட்டியில் சமீப காலமாக அனைத்து நகரங்களும் பங்கு பெறணுன்றது சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம பங்கு பெற்றது, அதாவது 2024 ஏப்ரலிருந்து 2025 ஏப்ரலுக்கான பீரியடுக்கான அந்த போட்டியில் நம்ம பங்கு பெற்று நாங்கள் செய்த ஆக்டிவிட்டியை எல்லாத்தையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த போர்ட்டலில். அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கடந்த 17ஆம் தேதி இந்த ரேங்கிங் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அதில் உழவர்கரை நகராட்சி எடுத்த முயற்சிகளுக்கு அங்கீகரிக்கும் விதமாக ப்ராமிசிங் ஸ்வச் சிட்டி அப்படின்ற மாதிரி, அப்படின்னா வரும் காலங்களில் நமக்கு தூய்மை நகரத்துக்கான அவார்டு வாங்கிறதுக்கான ஸ்கோப் அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனுக்கான கொடுக்குற அந்த ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்கான ஒரு அவார்டு இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பல நகரங்கள் தூய்மையான நகர போட்டியில் பங்கு பெற்று அவங்க வெற்றி பெறத்துக்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஸோ அந்த முயற்சிகளை எந்த அளவுக்கு ஈடுபாடோடு எடுத்திருக்காங்களோ அதை ரெகனைஸ் பண்ணுற விதமாக ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அவார்டை கொடுத்துருக்காங்க. ஸோ புதுச்சேரியிலிருந்து உழவர்கரை நகராட்சி இதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அது மேலும் பார்த்தீங்கன்னா இதில் எந்த மாதிரியான விஷயத்தை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விதமான கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. முக்கியமான பார்த்தீங்கன்னா வீடு வீடாக சென்று குப்பை வாங்குறது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அது நம்மளோட ஏரியாவில் அதிகமாக நடக்குது அப்படின்றத அவங்க ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோர்ஸ் செக்ரிகேஷன் அப்படின்னா குப்பை உருவாகும் இடங்களில் பிரிக்கிறது. குப்பை உருவாகிறது வீட்டிலேயே இருக்கலாம், இல்லை கல்வி நிறுவனங்களோ, இல்லைனா வியாபார நிறுவனங்களோ, இல்லை ஃபேக்ட்ரிஸ் எது இடத்துல இருக்கலாம். ஆனாலும் குப்பையை அவங்க கொடுக்குற இடத்துலையே பிரித்து கொடுக்கறதுக்கான எந்த அளவுக்கு நடக்குது, முயற்சிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறாங்க. அதில் நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கான ஒரு அச்சீவ்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம், அதை ஃபீல்டு லெவலில் செஞ்சுருக்கோம், அதை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங், அதாவது குப்பை எவ்வளோ உருவாகுதோ அந்த குப்பையில் எந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணப்படுது, இப்போ சயின்டிஃபிக்காக அது எந்த அளவுக்கு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வேலை நடக்குது. அந்த குப்பையை எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல டம்ப் பண்ணி வைக்கிறதுக்கு பதில் அதை சயின்டிஃபிக் ப்ராசஸிங் நடக்கிறதான்னு செக் பண்ணுறாங்க. அதில் நம்ம புதுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு அவங்க கடந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ப்ராசஸிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸிங் நம்ம இப்போ ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிட்டு இருக்கோன்றதால அந்த தரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முழுமையான மதிப்பெண்கள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நம்மளுடைய நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா கழிவுகள் கலக்காமல் இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம உழவர்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளை தூர்வாரி அதை தண்ணியை தேங்க வைக்கிறதுக்கான நடவடிக்கையில நம்ம ரொம்பவும் இறங்கியிருக்கோம். அதில் முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்பேட்டில் உள்ள பிள்ளையார் குளம், அப்புறம் நம்மளுடைய ஆய்குளம், இவங்கெல்லாம் அமிர்த் திட்டத்தின் மூலிமா ப்ராப்பராக அந்த விஷயங்களை நம்ம கொண்டு தண்ணீர் தேங்கிறதுக்கான விஷயங்களை ரெடி பண்ணி மக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கோம். இன்னும் சில குளங்கள் தர்மபுரியில் இருக்கிற குளம், அப்புறம் காலாப்பட்டில் இருக்கிற சட்டக்கல்லூரிக்கு ஆப்போசிட் இருக்கிற 2 குளம், இது மாதிரி பல குளங்களை தூர்வாரி க்ளீன் பண்ணி செடி மரம் நட்டு அதை தண்ணி நிற்கிறதுக்கான ஸ்கோப்பை நிறைய உருவாக்கியிருக்கும். இன்னும் பல குளங்களையும் அது மாதிரி குப்பையிலேருந்து சேர்றதுலேருந்து தவிர்த்து அதை தூய்மையாக வைத்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், அதை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட்ஸ் அதனுடைய கிளீன்னஸை செக் பண்ணுறது. பாண்டிச்சேரியில் இருக்கிற நகராட்சிகளிலே அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நம்ம உழவர்கரை நகராட்சி, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 46க்கும் மேற்பட்ட சமுதாய கழிப்பிடங்கள் இருக்கின்றன. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கிறோம்.
பப்ளிக் டாய்லெட்டை எந்த அளவுக்கு மேக்ஸிமம் க்ளீனாக வச்சுக்கிறதுக்கான பண்ண முடியுமோ அந்த முயற்சிகள் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமாக வந்து அவங்க வந்து நம்மளுடைய நகரத்தோட தூய்மையை அசஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொது இடங்களை க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக நம்ம பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் இப்போ இந்த நம்ம செய்த இந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு வந்து ரெகனைஸ் பண்ணி இந்த ப்ராமிசிங் ஸ்வச் சிட்டி அப்படின்ற ஒரு இந்த அவார்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. மேலும் இது வந்து நம்மளுக்கு என்னன்னா அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்வேகத்தை தான் கொடுக்குது. வரும் வருஷத்துல நகராட்சி வந்து கண்டிப்பாக தேசிய அளவில் தூய்மையான நகரத்துக்கான போட்டியில் கண்டிப்பாக அவார்டு வாங்குறதுக்கான ஸ்கோப்பு நிறையவே இருக்குது. புதுச்சேரி ஆயுஷ் மருத்துவத்துறை, மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி சார்பில் சித்த மருத்துவ கருத்தரங்கம் புதுச்சேரியில் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றது. இக்கருத்தரங்கின் நோக்கம் குறித்தும் சித்த மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை உலகம் முழுவதும் ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் கூறுகிறார் இக்கருத்தரங்கில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த சித்த மருத்துவர் டாக்டர் கு. சிவராமன். சித்த மருத்துவம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய நெடுங்காலம் தொட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு கடத்தல் அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியத்துக்கு முற்காலத்தில் இருந்து வந்து இந்த மருத்துவத்தை பற்றின குறிப்புகள் வந்து ஒவ்வொரு காலத்திலும் தொல்காப்பியத்தில் அறிவன் என்று இருக்கிறது, ஆசிவகம் கணியன் என்று குறிப்பிடுகிறது. அப்புறம் சைவ சித்தாந்தத்திலும் சரி, அதுக்கப்புறம் பின்னாடி வந்தக்கூடிய எத்தனையோ சித்தர்கள் வந்து இந்த சித்த மருத்துவத்தினுடைய அறிவை வந்து கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு பெரிய அறிவு சமூகம் விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு பயிற்சியில் வைத்திருந்த ஒரு மருத்துவம். இது வந்து வெறும் மருத்துவ முறை மட்டும் கிடையாது, சமூகத்தினுடைய பல்வேறு விஷயங்களை பற்றிய பேசிய ஒரு துறை என்று சொல்லலாம். அதில் ஆன்மீகம் இருக்கிறது, அறிவியல் இருக்கிறது, சமூகம் இருக்கிறது, எத்தனையோ சமூகத்தினுடைய பிணக்குகளை குறித்த எதிர்த்த கோபம் இருக்கிறது. இத்தனையும் அடக்கியதான் சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தை வந்து உலகளாவிய அளவில் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக பெங்களூரை சார்ந்த டிரான்ஸ் டிசிப்ளினரி யூனிவர்சிட்டியும் இங்கே அரவிந்தோ சொசைட்டியும் பாண்டிச்சேரியினுடைய ஆயுஷ் இயக்குநரகமும் இன்னும் மத்திய சித்த மருத்துவ இயக்குநரகம் எல்லோரும் சேர்ந்து மூத்த சித்த மருத்துவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றிணைத்து ஒரு வேர்ல்டு சித்தா ஃபோரம், உலக சித்த மருத்துவ பேரமைப்பு சங்கம் என்று சொல்லலாம், அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த அமைப்பினுடைய கருதுகோள் என்ன அப்படின்னா, இந்த மருத்துவத்தினுடைய பயன் உலகத்தில் எல்லைகளை தாண்டி அத்தனை மக்களுக்கும் எடுத்து செல்லணும். அதனுடைய மருத்துவ அறிவியலினுடைய நுட்பங்கள் அறிவியல் தர நிர்ணயமானது, எல்லோருக்குமானது என்பதை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பல்வேறு பணிகளை முன்னெடுத்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. இதில் பங்கேற்றது, இதில் பேசினது எல்லாமே மகிழ்ச்சியை கொடுக்குது. வரும் காலத்தில் இதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக தர நிர்ணயம் செய்யப்பட்ட இந்த மருத்துவம் எல்லா மக்களுக்கும் எல்லா காலங்களிலும் பயன்படக்கூடிய விஷயமாக எடுத்து செல்ல முடியும். இதனுடைய தத்துவங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு பிணக்கில்லாத ஒரு மிகச்சிறந்த வாழ்வியலை கொடுக்கும் என்கிற நம்பிக்கை பிறந்திருக்கிறது. இந்த நிகழ்வு பாண்டியில் நடப்பது பல புதுமைகளை இந்த உலகுக்கு எடுத்து சென்ற பாரதிதாசனாக இருக்கட்டும், பாரதியாராக இருக்கட்டும், இல்லை என்றால் அரவிந்தோவாக இருக்கட்டும், அவர் எல்லாரும் விளிம்பு நிலை மக்களுக்காக குரல் எடுத்த மக்கள். அவர்கள் நிலத்தில் இது ஒரு புதுமையாக உருவாகிறது என்பது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்கு. புதுமை கண்டுபிடிப்புகளின் மூலம் உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு துறையிலும் நவீன தொழில்நுட்பங்கள் தினம் தினம் வளர்ந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது உள்ள மிளகு பயிரை விட மேம்படுத்தப்பட்ட அதிக மகசூல் தரும் மிளகு வகையை புதுச்சேரி கூடப்பாக்கத்தைச் சேர்ந்த பெண் விஞ்ஞானி ஸ்ரீலட்சுமி உருவாக்கியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் விளக்கமாக கூறும்பொழுது, மிளகை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நர்சரியாளர்கள் வந்து 100 பிளான்ட் உற்பத்தி பண்றோம்னா 40 பிளான்ட் தான் வரும், அதுக்கு மேல வராது. இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி நம்ம புதிய தொழில்நுட்பம் டிஷ்யூ கல்ச்சருக்கு இணையான தொழில்நுட்பத்தை இதுல கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பல ஆண்டுகள் முயற்சி பண்ணி அந்த டெக்னாலஜியை இப்ப கொண்டுட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 100 கன்றுகள் வந்து நம்ம பதியம் போடுறோம்னா 98 to 99% கன்றுகள் வந்து நல்லா வந்துருது. அதுதான் இந்த புதிய தொழில்நுட்பம். இது மூலம் விவசாயிகளுக்கு என்ன பலன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து தரமான கன்றுகளை உற்பத்தி பண்ணி கொடுக்கும் போது எல்லா மரத்துலயுமே வந்து நல்லா காய்க்கும். அது மட்டும் இல்லாம நார்மலா நர்சரியாளர்கள் பண்றாங்கன்னா 2 கணு பதியங்கள் தான் பண்ணுவாங்க. இப்போ நாங்க பண்ற மாதிரி ஒரு கணு பதியம் மூலம் பண்றதுனால கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு 99% வந்து நல்ல ரிசல்ட் வருது. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு மதர் பிளான்ட்டும் எக்கச்சக்கமா தேவைப்படாது. ஒரு லிமிட்டாவே பதியங்கள் இருந்தா போதும். இதுல வந்து என்ன ஒரு பெனிஃபிட்னா, இப்ப விவசாயிகள் வந்து கன்றுகள் நம்ம கிட்ட கேக்குறாங்க, மிளகு கன்றுகள் கேக்குறாங்கன்னா காத்திருப்பு வந்து ரொம்ப தேவையே இல்லை. இந்த டைம் ஆஃப் பீரியட்லயே வந்து நம்ம கொடுத்துடலாம். சாதாரண முறையில பண்ணும் போது உங்களுக்கு வந்து 40 to 50 நாள் எடுத்துக்கும் வேர் வர்றதுக்கே. இப்ப இந்த புதிய
தொழில்நுட்பத்துல பண்ணும் போது கிட்டத்தட்ட 10 to 15 நாளே போதுமானது. அதுலயே வந்து வேர் விட ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வெளியே ஹார்டரிங் பண்ணறதுக்கு ஒரு 20 to 30 நாள் இவ்வளவுதான் அதோட வெயிட்டிங் டைமிங். இந்த 30 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு 1 அடியில இருந்து 1 அடி வளர்ந்துருது. அப்போ ஒரு வீரியமான கண்ணா இருந்தா மட்டும்தான் இவ்வளவு ஃபாஸ்டா வளர முடியும். இததான் நம்ம விவசாயிகளுக்கு இப்ப வந்து புதிய தொழில்நுட்பத்துல பண்ணி கொடுக்கறதுனால 18 மாசத்திலேயே காய்க்குது, கீழே இருந்து மேல வரைக்கும் ஈல்டு கொடுக்குது. இதனால 5 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அந்த அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 5வது 6வது வருஷம்லாம் ஒரு கொடியில நம்மளுக்கு 5 கிலோ வரைக்கும் காய்ந்த மிளகு கிடைக்கும். இதனால விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட பொருளாதாரமும் உயரும். நல்ல தரமான நாட்டுக்களை கொடுக்கறதுனால அந்த மார்டாலிட்டின்ற பேச்சுக்கு அங்க இடமே இல்லை. பொதுவா நம்ம நர்சரியாளர்களிடம் போய் கண்ணை வாங்குறோம்னா பாக்கெட்டை பொடிச்சுதான் தூக்குவோம். எங்களோட கன்றை அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க செடியை புடிச்சு மேல தூக்கினா நல்ல ஸ்ட்ராங்கான வேரா இருந்தா அது அறவே அறாது. வேர் இல்லாததுனால்தான் நம்ம பாக்கெட்டை புடிச்சு தூக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா கைட்டிடுது. நல்ல தரமான கன்றுகளை தேர்வு செய்து விவசாயம் பண்ணும் போதுதான் விவசாயத்துல அங்க நஷ்டம்ன்ற பேச்சுக்கு இடம் இல்லாம இருக்கும். இப்ப மிளகை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட கம்மி பண்ணியாச்சு. 5 வருஷம் நீங்க வெயிட் பண்ணணும்ன்றத கம்மி பண்ணியாச்சு. 40 அடி போகணும் அப்படின்றதையும் நம்ம ஷார்ட் ஆக்கி 15 அடியே போதுமானது அதையும் பண்ணியாச்சு. அதே மாதிரி அதுல புது பிளேவர், அதாவது லெமன் பிளேவர் மிளகு, அதையும் வந்து நம்ம ஆராய்ச்சியில எடுத்துக்கிட்டு இப்போ இன்னும் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. அடுத்ததா அதுல இருந்து ஏதாவது புதிய ரகங்களை கொண்டு வர முடியுமான்ற முயற்சியில் தான் இருக்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.